ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் யோகி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சின்னதாக ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம், ட்ரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோவிலுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் வேறு வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஸோ அதுக்காக தான் சரி சின்னதாக இப்போ ஒரு கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அங்கே வந்து போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். ஸோ அதுக்காக இப்போவே சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் இருந்ததுனால நம்மளால் வீடியோஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. இனிமேட்டு அப்படி கிடையாது. நான் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பு ஒன்று போக போகிறோம். அந்த ட்ரிப் அப்படின்னா ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த ட்ரிப்பு தான் போக போகிறோம். ஸோ அதுக்காக லைட்டாக நம்ம சாமிக்கு முட்டி கிளம்புவோம் அப்படின்றதுக்காக தான். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ளைகுண்டா அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். அப்ளைகுண்டா அப்படின்றது ஒரு கோவில் கிடையாது, அது ஒரு ஊர். அந்த ஒரு ஊருக்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஊரில் வந்து என்ன கோவில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து ஒரு வெங்கடேஸ்வரர் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஒரு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 வாட்டி என்னமோ போயிருக்கேன், 2 டைம்ஸ் போயிருக்கேன். அந்த கோவிலில் வந்து நம்ம திருமலை பார்க்குற மாதிரியே இங்கே சிலையை பார்க்க முடியும். அந்த ஹைட்டில் நம்மளுக்கு இந்த ஒரு கோவிலில் வந்து நம்ம வெங்கடாஜலபதி இருப்பார். அந்த ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுவும் திருமலா போகிற வழியிலே தான் இருக்கும். திருமலாவுக்கு போகிற வழியில் தான் அப்ளைகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம நேஷ்னல் ஹைவே எடுத்துருப்போம் இல்லையா, அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த ஒரு கோவிலை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. சின்னதாக ஒரு ட்ராவல் மாதிரி, ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரலாம். இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான், ஒரு 25-26 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம அந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய சிறப்பான ரைடுகளை இனிமேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. யார் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக யாரும் கிடையாது. நான் ஒண்டி தான் போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு நம்ம புத்தூர் போயிட்டு, புத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரேன்னு இருக்காங்க. அவங்களாட்ட கூட நம்ம அப்படியே அந்த கோவிலுக்கு போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு எப்போ போக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதில் மெயின் ரீசன் என்னென்னா, நாம் வந்து எந்த ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எது பார்த்தாலும் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஒரு 5,000 இருக்கணும். ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா மினிமம் 5,000, மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. மினிமம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 5,000 இருக்கணும். இந்த வாட்டி பிளான் பண்ணிருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கொள்ள தான் இன்றைக்கி நான் போயிட்டுருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் என்னோடய ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். அங்கேருந்து நாங்கள் 3 பேரும் கிளம்பணும். அதுக்கப்புறம் வர மூமெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஒரு மூமெண்ட், ஐ ஃபீலிங் பெட்டர் ஆன் த ஃபீலிங் ஆஃப் ட்ராவல் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸ் இல்லை. அந்த ஒரு நாள் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்.